பழியல்ல சிலுவையின் மன்னிப்பு. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினரி குடும்பம் இயேசுவை பற்றி சொல்றதுக்கு ஒடிசா மாநிலத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது அந்த ஒடிசால உள்ளவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு விபத்து நடக்குது. அதாவது அந்த ஊர் மக்களை சேர்ந்து அந்த ஒடிசா மாநிலத்துக்கு போன அந்த மிஷினரி குடும்பத்தோட அந்த ஹஸ்பண்டையும் 2 பிள்ளைகளையும் ஜீப்லயே வச்சு கொளுத்துறாங்க. இத பார்த்துட்டு இருந்த மனைவி கிட்ட கோர்ட்ல கேக்குறாங்க, நீங்க இந்த உங்க ஹஸ்பண்டையும் மகன்களையும் இந்த பிள்ளைகளையும் கொளுத்துனாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மனைவி சொல்றாங்க, நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு. அவங்க மன்னிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னது, அந்த ஒரு கஷ்டமான நேரத்துல அவங்க மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னது அந்த காலத்துல ஒரு பெரிய சாட்சியா விளங்குச்சு. அநேக பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க, எஸ்அப்பாவை விசுவாசிச்சாங்க. இன்னைக்குமே நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற அநேக கசப்புகள் எல்லாத்தையும் மாற்றி ஒவ்வொருத்தரையும் நம்ம மன்னிப்போம். நம்ம மன்னிக்கும் போது எஸ்அப்பாவோட அன்பு நம்ம மூலமா வெளிப்படும். அவர் நம் மூலமா மகிமைப்படுவாரு. அநேக பேரு அது மாற்றுறதுக்கு அது வல்லமை உள்ளதா இருக்கு. அன்பால இந்த உலகத்தை ஜெயித்த ஏசப்பாவை போல நாமும் அன்பா இருந்து மன்னிச்சு இன்னைக்குமே நம்ம வழி நடக்கணும்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புறாரு. அதன்படி நடப்போம், விசுவாசிப்போம், ஜெயம் பெறுவோம். ஆமென்.